Hi friends, welcome back to Ignopulse. அப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீஜனல் சென்டருக்கும் ஸ்டடி சென்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஸ்டடி சென்டருக்கும் ரீஜனல் சென்டருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு, நம்ம ரீஜனல் சென்டரில் என்னென்ன நம்ம போயிட்டு பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஸ்டடி சென்டரில் நமக்கு என்னென்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ரீஜனல் சென்டரில் என்னென்ன அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்மளோட கோர்ஸை நம்ம இக்னோவில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னா ரீஜனல் சென்டர். அப்போ ரீஜனல் சென்டர் அப்படின்னா என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹப்புன்னு கூட அதை சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ரீஜனல் சென்டருங்கிறது நம்மளோட ரீஜனோட மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸில் தான் நம்ம யூனிவர்சிட்டியோட அஃபிஷியலான பேப்பர் ஒர்க்ஸு, ரூல்ஸ் எல்லாமே நம்ம ரீஜனல் சென்டரில் மேனேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் அட்மிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அட்மிஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இல்லை என்ரோல்மெண்ட் நம்பரை வெரிஃபை பண்ணணும், அப்படி இல்லை நம்ம கோர்ஸு இல்லைன்னா ப்ரோக்ராமில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரீஜனல் சென்டருக்கு தான் போகணும். அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம எக்ஸாம் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதா இருந்தாலும், ஹால் டிக்கெட்டை வாங்குறதா இருந்தாலும், நம்ம ரிசல்ட்டு செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரிசல்ட்டு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க்ஸை ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரீஜனல் சென்டருக்கு தான் நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும். அங்கே போனால் தான் நம்மளோட எக்ஸாம்ஸ் ரீவேல்யூவேஷன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் கோர்ஸ் முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ரீஜனல் சென்டரில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டடி சென்டர். அடுத்தது ஸ்டடீஸுங்கிறது நம்மளோட லோக்கல் கிளாஸ் ரூம்னே சொல்லலாம். நம்ம அங்கே டைரெக்டாக அகடமிக் சப்போர்ட்டு அல்ல படிப்பு சம்மந்தமான எல்லா ஹெல்ப்ஸுமே நம்ம ஸ்டடி சென்டரில் கிடைக்கும். நம்ம ஸ்டடி சென்டரில் என்ன சொல்லலாம், ஒரு சின்ன கிளாஸ் ரூம்னே நம்ம வச்சுக்கலாம். நம்ம அங்கே போய் டைரெக்டாக நம்ம மென்டர்ஸு கூட ஃபேஸ் டு ஃபேஸில் நம்ம உட்காந்து அங்கே படிக்க முடியும் இல்லையா. அப்புறம் அசைன்மெண்ட் சப்மிஷன், நம்மளோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டடி சென்டரில் தான் போய் அதை சப்மிட் பண்ணணும். இங்கே நம்ம படிப்பில் ஏதாவது டஃப்பான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மென்டர்கிட்ட டைரெக்டாகவே கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண டிப்ஸ் வேணும், இல்லைன்னா எனக்கு எப்படி அசைன்மெண்ட் எழுதணும்னு தெரியல அப்படின்னா நம்ம நேராக நம்மளோட ஸ்டடி சென்டரில் போயிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம மென்டர்ஸை ஹெல்ப்பு கேட்கலாம். அதுக்கப்புறம் சில ஸ்டடி சென்டர்ஸில் எல்லாமே நம்ம படிக்கிறதுக்கு லைப்ரரியும் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் சில குயிக் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, எக்ஸாம்ஸோட ஷெட்யூல் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ரீஜனல் சென்டருக்கு போகணும். நமக்கு ஏதாவது எக்ஸாம்ஸில் ஏதாவது டாபிக் தெரியல, இல்லைன்னா எனக்கு இந்த டாப்பிக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் வேணும், இல்லைன்னா எனக்கு புக்ஸு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் ஸ்டடி சென்டர். ஹேண்ட் ரிட்டன் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு நாம் ஸ்டடி சென்டருக்கு தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டட்